அஜித்குமார் நடிப்பில் கடந்த ஆண்டு விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகின. இதில் விடாமுயற்சி கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் குட் பேட் அக்லி படம் மூலம் தரமான வசூல் சாதனையை கொடுத்தார் அஜித். அப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 263 கோடி ரூபாயை வசூலித்து அஜித்தின் கேரியரில் அதிக வசூலை அள்ளிய படம் என்கிற சாதனைகளையும் படைத்தது. குட் பேட் அக்லி படத்திற்கு பின்னர் அஜித் நடிக்க உள்ள AK-64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க உள்ளார். இப்படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இப்படம் ஹார்வர் பின்னணியில் ஒரு கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்ட படமாக உருவாக உள்ளதா. இப்படம் குறித்த அறிவிப்பு இம்மாதம் வெளியாகும் என சமீபத்தில் ஆதிக் கூறியிருந்தார். AK-64 படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படத்திற்கு அஜித் தயாராகி வருகிறார். அஜித் கார் ரேசிங் பயிற்சியில் ஈடுபட்ட பொழுது அவருடன் இயக்குநர்கள் சிறுத்தை சிவாவும் AL விஜயும் கூடவே இருந்ததை பார்க்க முடிந்தது. இதற்கு காரணம் என்ன என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அதாவது AL விஜய் இயக்கும் ஒரு விளம்பர படத்தில் நடிகர் அஜித் நடிக்கிறார். AK-64 படத்தை முடித்துவிட்டு சிறுத்தை சிவாவுடன் AL விஜயுடனும் படத்தில் நடிக்க உள்ளாராம். அதனைத் தொடர்ந்து அஜித்தின் 67வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளாராம். அப்படம் 2027ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ளதா. அப்படத்திற்கான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருக்கிறதா. அஜித்தும் லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒன்லைன் பிடித்து விட்டதால் அவர் கிரீன் சிக்னல் காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த அப்டேட் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அஜித்தின் அடுத்தடுத்த 4 படங்கள் காத்திருக்கிறது.